11ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பேசுறது, நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுப்பது, லாபங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவது, இதெல்லாமே 14ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக நடக்கும். 14ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. 14ஆம் தேதிக்கு மேல வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல பாத்தீங்கன்னா ஒரு வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாமே பண்ணாம இருக்கிறது சிறப்பு. பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். சுக்கிரன் இங்க இருக்கிற வரைக்கும் எது வருதோ வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தை எடுத்துட்டு அடுத்த வேலைகளை கடந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, சுக்கிரனுடைய பலன். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாம் வீட்டுலதான் இருக்கார் 13ஆம் தேதி வரைக்கும். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க 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 தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் அவர் உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியாகி 3ல இருக்கார். குழந்தைகள் மூலமாக லாபங்கள், குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கிறது, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார். அப்ப அவரே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனால